வணக்கம், நமஸ்காரம். இன்று நாம் 63 நாயன்மார்கள் வரிசையில் நாம் பார்க்கவிருப்பது 7வது நாயன்மார். பார்த்தீங்க அப்படின்னா தெரியுது. 7வது நாயன்மார் எரிபத்த நாயனார். பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் கையில் ஒரு ஆயுதம், அந்த காலத்தில் யூஸ் பண்ணுற கையில் ஒரு ஆயுதம் வச்சுருக்கிறாரு. சில பேரை சாய்ச்சிருக்கிறாரு. ஒரு யானை தெரியுது. யானைக்கு பின்னாடி ஒரு ராஜா மாதிரி நிற்கிறாங்க ஒருத்தங்க வாள் எடுத்துக்கிட்டு. யானையோட தும்பிக்கையை வெட்டப்பட்டுள்ளது. கீழே பூக்கள் எல்லாம் செந்தி இருக்குது. இந்த கையில் வச்சிருக்கிறவங்க தான் எரிபத்த நாயனார். இந்த எரிபத்த நாயனாருடைய வாழ்க்கை வரலாறும் 63 நாயன்மார்கள் நம்ம முன்னாடி பார்த்துட்ருக்குறோம். விரண்மண்ட நாயனார் பார்த்தோம். எவ்வாறு சிவனடியார்களுக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த தேவாசிரிய மண்டபத்தில் மரியாதை பண்ணாமல் நேராக சிவனை தரிசிக்க சென்றதனால் எவ்வாறு எரிபத்த நாயனார் மனம் வருந்தினார். அதற்காக எவ்வாறு சிவன் சுந்தரருடைய கனவுல தோன்றி நீ சிவனடியார்களை பாட வேண்டும் அப்படின்னு சொல்லி அதனால் தொகை பாடினார். அந்த திருத்தொண்ட தொகையை வச்சு தான் நம்ம பெரிய புராணம் வந்தது அப்படின்னு பார்த்தோம். அதாவது நிறைய பேர் சிவனுக்கு தொண்டு பண்ணுறதும் சிவனடியார்களுக்கு தொண்டு பண்ணுறதும் ஒன்று, அதில் வித்தியாசம் கிடையாது அப்படின்னு வாழ்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் தான் இந்த எரிபத்த நாயனார். அவர் சிவதொண்டு பண்ணிகிட்ருக்கிறாரு. அதே மாதிரி அந்த சிவனுக்கு தொண்டு செய்கிற சிவனடியார்களுக்கும் தொண்டு பண்ணுறாரு. அவங்களுக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாரு. எங்கேயாவது சிவனடியார்களுக்கு கஷ்டம் வருது, ஆபத்து வருது அப்படின்னா யாரால் ஆபத்து வருதோ அவர்களை அந்த கையில் இருந்த மழுவால் வெட்டுறது தான் இந்த எரிபத்த நாயனாருடைய வரலாறு. நான் எல்லாத்துலேயும் குலத்தை சொல்லிகிட்டு இருக்கிறேன். இந்த குலத்தை சேர்ந்தவங்க, எந்த ஜாதியை சேர்ந்தவங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கமும் கொடுத்தேன், என்ன காரணம்னு. நிறைய பேர் சனாதனம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தது தான் சனாதனம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லை. 63 நாயன்மார்களில் நிறைய பேர் நிறைய குலம், நிறைய ஜாதியை சேர்ந்தவங்க அப்படின்றத காமிக்கிறதுக்காக தான் குலத்தை சொல்லிக்கிட்டு வர்றேன். அப்படின்னு தேடினேன். எரிபத்த நாயனாருடைய குலம் என்ன ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை ஆக்சுவலி. ஸோ தேடி பார்த்தப்போ அதுலேயே சர்டன் பிளேசஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 63 நாயன்மார்களில் சிலருடைய ஜாதி குலம் என்னன்னே தெரியலை அப்படின்னு. அந்த மாதிரி தெரியாமல் இருக்கிற குலம் தெரியாத சில நாயன்மார்கள் யார் அப்படின்னா இவரும் ஒருத்தர், எரிபத்த நாயனார் ஒருத்தர். சான்றோர் அப்படின்னு போட்டுறாங்க. என்ன குலம் அப்படிமா சான்றோர் அப்படின்னு போட்டுறாங்க. சிவனடியாருன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது சான்றோர் அப்படின்றது. ஒரு குலத்தின் பெயர் வணிகர் குலம், சத்திரிய குலம், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. வேளாளர் குலம், அந்தனர் குலம் அப்படின்னு எந்த இதுவும் இல்லாமல் சான்றோர் அப்படின்னு கொடுத்துருக்கு ஒரு இடத்துல. தேடி பார்த்தா ஒன்றும் வரல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். இதை ஏன் சொல்கிறேன்னா, எந்த ஜாதின்னு கூட தெரியாமல் ஒருவரை நாம் 63 நாயன்மார்களாக வைத்து கொண்டிருக்கிறோம். அப்புறம் இந்து சமயம் எப்படி, சனாதன தர்மம் எப்படி ஜாதியை வச்சு புறம் தள்ளுது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? என்ன ஜாதின்னே தெரியாது. அவரை நாம் 63 நாயன்மார்களாக சிவனின் அம்சமாக நமக்கெல்லாம் வழிகாமிச்சவர் அப்படின்னு சொல்லி குரு பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அவருக்கு பூஜையெல்லாம் பண்ணியிருக்கோம். 63 நாயன்மார்களாக தோளில் சுமந்து போய்கிட்டு இருக்கிறாங்க சிவனடியார்கள் இன்று வரைக்கும். அதை மறுபடியும் நான் எம்பசைஸ் பண்ணுறேன். எவ்வாறு நம்ம பல ஜாதியை சார்ந்தவங்க சனாதனத்தில் இறைநிலை அடைந்திருக்கிறாங்க 63 நாயன்மார்களில் அப்படின்றது சொல்கிறதுக்காக தான். சரி, இப்போ இந்த எரிபத்த நாயனார் எங்கே பிறந்தார் அப்படின்னா, இன்று கரூர் அப்படின்னு சொல்கிற இடத்துல பிறந்திருக்கிறாரு. கரூரில் அற்புதமான பசுபதீஸ்வரர் திருக்கோயில் இருக்குது. இறைவனுடைய கருணையால் அடியேடும் அந்த திருக்கோயிலுக்கு சென்று வர்றதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிது. சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு தடவை தான் போயிருக்கிறேன். கரூர் போயிருந்தப்போ அங்கே பசுபதீஸ்வரர் அற்புதமான கோயில், பெரிய கோயில், பெரிய நந்தி சிவனெல்லாம் இருக்காங்க. அற்புதமான கோயில். அந்த திருக்கோயிலில் தான் இவர் இருந்து சிவனை வழிபட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்போது அந்த ஊரில் எங்கெல்லாம் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்கெல்லாம் சிவனடியார்களுக்கு கஷ்டம் வருதோ, ஆபத்து வருதோ, யாரால் ஆபத்துதோ அவர்களை இவர் தனது மழுவினால் காயப்படுத்தி அந்த ஆபத்தை நீக்குவார். சிவனடியார்களுக்கு அந்த ஆபத்தை, சரிங்களா?
அப்போது ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா, அந்த ஊரில் இருக்க சிவகாமி ஆண்டர் அப்படின்ற ஒரு வயது முதிர்ந்த, இப்போ கூட நம்ம பார்க்கோம், ரொம்ப வயசானவங்க நிறைய சிவத்தொண்டுகள் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த காலத்தில் சிவனுக்கு பூ மலர்கள் எல்லாம் நந்தவனத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்து சிவனுக்கு பூஜை பண்ணுறது, சிவனுக்கு கொண்டு போய் அந்த மலர்களை சேர்ப்பிப்பது, இந்த மாதிரியான பணியுடைய சிவத்தொண்டை செஞ்சிட்ருக்காரு சிவகாமி ஆண்டார் அப்படின்றவர். வயது முதிர்ந்த காரணமாக அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. மலர்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போய் சிவனுக்கு கொடுக்கறது. காலையில் அதை எடுத்துகிட்டு வரும்போது, அந்த பூக்கூடையெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது, இந்த பட்டத்து யானை, அப்போது கரூரை யார் ஆட்சி பண்ணிட்டுருக்காங்கன்னா புகழ்ச்சோழ நாயனார். அவரும் புகழ்ச்சோழ நாயனார் அப்படின்றதுலே தெரியுது, அவரும் ஒரு நாயன்மார், 63 நாயன்மார். அவருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்க போகிறோம். இப்போதைக்கு அந்த ஆட்சி பண்ணிகிட்ருக்கிறவர் புகழ்ச்சோழ நாயனார்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த பட்டத்து யானை இந்த நந்தவனத்திலேருந்து பூக்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கிற சிவகாமி ஆண்டாரை பார்க்கிறது. அந்த மதம் பிடித்த யானையாக அதை வந்துக்கிட்டு இருக்குது. ஆக்சுவலி குளித்து விட்டு, நதியில் குளித்து விட்டு வரும்போது அந்த பட்டத்து யானை மேலே பாகனெல்லாம் இருக்கிறாங்க. பட்டத்து யானைன்றதுனால அது சூழ்ந்து ஒரு 4 பேரும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த யானை சிவகாமி ஆண்டார் கையில் இருக்கிற அந்த கூடை, பூக்கள், எல்லா மலர்கள் எல்லாத்தையும் சேதப்படுத்திடுது. அப்படியே கையில் வாங்கி, துதிக்கையால் வாங்கி சேதப்படுத்தி அது கர்வமாக நடந்து போய்கிட்டு இருக்குது. பாகனாலையும் ஒன்றும் பண்ண முடியலை, அந்த வந்த அரசு ஊழியர்களாலையும் எதுவும் பண்ண முடியலை, யானை மதம் பிடித்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால. அதனால் அந்த வயதான சிவகாமி ஆண்டார் ரொம்ப வருத்தப்பட்டு சிவனை அழைக்கிறாரு. இந்த மாதிரி தவறு நடந்துச்சுன்னு சத்தம் போடுறாரு. அந்த சத்தம் கேட்டு இவர் வருகிறார், எரிபத்த நாயனார். வந்துட்டு கேட்குறாரு சிவகாமி ஆண்டார்கிட்ட, என்ன ஆச்சுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சொல்கிறார், இந்த யானை, பட்டத்து யானை இந்த மாதிரி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ரொம்ப கோபம் வந்துடுது இவருக்கு. நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த தெருவழியாக போகிறாரு. போயிட்டு அந்த பட்டத்து யானையின் துதிக்கையை, தும்பிக்கையை தனது ஆயுதத்தால், மெழுகினால் வெட்டுகிறார். அது மட்டும் இல்லை, அந்த யானை செய்த தவறை, சிவ அபராதத்தை தடுக்க தவறிய பாகனுக்கும் அந்த ஊழியர்களையும் சேர்த்து வெட்டிடுறாரு, சாச்சிடுறாரு. அத்தனை பேரையும் இறக்க வச்சுறாரு. செய்தி மன்னனுக்கு போகுது, புகழ்ச்சோழ நாயனாருக்கு. அவர் விவரம் தெரிஞ்சு வர்றாரு. வந்து எரிபத்த நாயனார்கிட்ட சொல்கிறாரு, இந்த யானை செய்த தவறு நான் செய்த தவறாக எடுத்துக்கொண்டு எனக்கும் தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்றார். எப்பேற்பட்ட மன்னர்கள் நமது நாட்டில் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்றது மறுபடியும் நாம் சொல்ல வேண்டியிருக்கு. 63 நாயன்மார்களை படிக்க வேண்டும் அப்படின்ற இதுக்கு தான். இன்று சனாதனமே ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிற ஆட்சியாளர்கள் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம். எவ்வளோ வருத்தமான விஷயம். இங்கே ஒரு சிவ அபராதம் செய்த யானை தான் பண்ணிச்சு. ஆனால் அந்த யானைக்கு சொந்தக்காரன் நான். அப்போது அந்த தவறு என்னுடையது, எனக்கும் தண்டனை கொடு அப்படின்னு இந்த மன்னன் வந்து கேட்குறாங்க. யார்கிட்ட? ஒரு சாதாரண அந்த குலமே என்னன்னு தெரியாத ஒருத்தர்கிட்ட போயிட்டு என்னையும் தண்டிக்க வேண்டும், நானும் அந்த சிவ அபராதத்தில் பங்குடையவன், அந்த யானையை சொந்தக்காரன் நான் தான் அப்படின்னு மன்னன் வந்து தண்டனை கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் எரிபத்த நாயனாருக்கு தான் பண்ணினது தவறு, நான் என்ன பெருசாக சிவனுக்கு தொண்டு பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இந்த மன்னனுக்கு முன்னாடி, இந்த மன்னனின் சிவபக்திக்கு முன்னாடி நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைத்து தனது கழுத்தை, தனது உயிரை மாய்த்து கொள்றதுக்கு முயற்சிக்கிறாரு எரிபத்தர். வெட்கி தலைகுனிந்து, தனது பக்தி இந்த மன்னன் பக்திக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற வெட்கி தலைகுனிந்து, தான் தவறு செய்து விட்டேன், இவ்வாறான ஒரு மன்னனின் ஊழியர்களையும் பட்டத்து யானையையும் வெட்டி நான் தான் தவறு செய்து விட்டேனே அப்படின்னு தன்னை மாய்த்து கொள்கிறதுக்கு போகிறார். ஸோ அந்த டைமில் இறைவன் சிவபெருமான் வந்து தடுத்து ஆட்கொண்டு அனைவரையும் தனது திருவிளையாடலிலிருந்து மக்களுக்கு இந்த பக்தியுடைய எரிபத்த நாயனாரையும் அந்த புகழ்ச்சோழ நாயனாரின் பக்தியையும் உலகுக்கு அறிய நமக்கு இந்த திருவிளையாடல் புரிந்ததை விளக்கி அவங்களுக்கு முக்தி பேறு கொடுக்குறாங்க. இந்த எரிபத்த நாயனாருடைய வாழ்க்கையையும் புகழ்ச்சோழ நாயனார் எவ்வாறு ஆட்சி பண்ணினார் அப்படின்றதையும் நாம் நினைத்து நாமும் சிவதொண்டுகள் செய்வோம். ஓம் நம சிவாய.